வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா தந்திரா வழியில் தாம்பத்தியம் புத்தகத்துல 2ஆம் அத்தியாயத்துல வர்ற 6வது பகுதி காமமும் கபட வேடமும். ஆமா. பாலுறவு பத்தி சமூகத்துல இருக்கிற சில எப்படி சொல்றது நெகட்டிவான எண்ணங்களை இந்த பகுதி எப்படி பாக்குது, கல்யாண வாழ்க்கையில அதோட இடம் என்ன, இத பத்தி அந்த புத்தகம் சொல்றத அலசலான் இருக்கும். ஆமா. நாம இன்னைக்கு பேச போறது எல்லாமே அந்த புத்தகத்தோட குடும்ப வாழ்க்கைக்கான பாலியல் ஆதாரம்ங்கிற பகுதியிலிருந்து தான். சரி. திருமண பந்தத்துல பாலுறவுங்கிறது எவ்ளோ முக்கியம், அது எப்படி ஒரு ஒரு பச மாதிரி இல்ல ஒரு கெமிக்கல் மாதிரி அன்பை உருவாக்குதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது. ம். அதே நேரம் அதை பத்தின தப்பான பார்வைகளை ஆசிரியர் எப்படி உடைக்கிறாருன்னு பார்க்கலாம். சரி, அப்போ இந்த புத்தகம் சொல்லுது முதலிரவு தான் திருமணத்தோட உண்மையான தொடக்கம்னு, அந்த பாலின்பம் தான் 2 பேரை இணைக்கிற பசனும் சொல்லுது. இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு நினைக்கிறாங்க? அதுக்கு புத்தகம் ஒரு தீவிரமான உதாரணமே காட்டுது. முதலிரவுல கணவனுக்கு ஆண்மை குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சாலோ இல்ல மனைவி ஒரு திருநங்கைன்னு தெரிஞ்சாலோ ஆ. பெரும்பாலும் அந்த கல்யாணம் அங்கேயே நின்னுடும்னு சொல்லுது. காரணம், அந்த தாம்பத்திய உறவு நடக்காததால அன்பு உருவாகிறதுக்கான அந்த வாய்ப்பே இல்லாம போகுதுங்கிறது ஆசிரியரோட வாதம். அப்போ இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட இன்பம் மட்டும் இல்ல, அன்ப ஒரு கெமிக்கல் ரீதியா உருவாக்குற ஒரு விஷயமா இந்த புத்தகம் பாக்குதா? அந்த பசை இரசாயனம் சொல்றது அதுதானா? கரெக்ட், நீங்க சரியா புடிச்சிட்டீங்க. இங்க தான் விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த புத்தகத்தோட பார்வையில அந்த பாலுறவு சமயத்துல, குறிப்பா உச்சக்கட்டத்துல ம். ஆண் பெண் 2 பேரோட மூளையிலையும் சில கெமிக்கல் மாற்றங்கள் நடக்குதாம். அப்போ சுரக்கிற ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருள் வந்துட்டு அந்த இன்ப அனுபவத்தை கொடுத்த நபர் மேல ஒரு பயங்கரமான, ஏன் ஒரு நிபந்தனையே இல்லாத அன்பை உண்டாக்குமா. ஓ. அதத்தான் புத்தகம் உருவகமா பசை அல்லது இரசாயனம்னு சொல்லுது. அதாவது அந்த உணர்வுபூர்வமான பிணைப்புக்கு ஒரு பயாலஜிக்கல் பேஸ் இருக்குன்னு சொல்ல வருது. அப்படியானா இந்த இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கலைன்னா, இல்ல அதோட தாக்கம் குறைஞ்சா, அப்போ என்ன ஆகும்? விளைவு எப்படி இருக்கும்? ஆமா, அந்த பிணைப்பு சக்தி குறைஞ்சா, அந்த கெமிக்கலோட வீரியம் போயிருச்சுன்னா, அது வரைக்கும் பெருசா தெரியாத குறைகள் எல்லாம் சொல்லப்போனா பூதாகரமா தெரிய ஆரம்பிக்கும்னு புத்தகம் சொல்லுது. அப்படியா? ஆமா, சின்ன சின்ன தப்பு, பழக்க வழக்கம், ஏன் குடி அடி வறுமை மாதிரி பெரிய விஷயங்கள் கூட அந்த கெமிக்கல் வேலை செய்யற வரைக்கும் பெருசா தெரியாதான். ம். அந்த அன்பு கிட்டத்தட்ட தாயன்பு மாதிரி குறைகளை எல்லாம் பெருசா கண்டுக்காதுன்னு ஆசிரியர் சொல்றாரு. ஆனா அந்த அன்பு ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிருச்சுன்னா, அதாவது அந்த கெமிக்கல் வேலை செய்யலைன்னா, அப்புறம் குடும்பத்துல சண்டை சச்சரவு தான் மிஞ்சும். ஆ, தாம்பத்திய உறவுல உருவாகுற அந்த அன்பு தான் குடும்பத்தோட ஆணிவேர்னு ஆசிரியர் சொல்றார். ஆமா, அதுதான் அவரோட மையக் கருத்து. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி வருதுல்ல. நடைமுறையில பார்த்தா நிறைய தம்பதிகள் தாம்பத்திய உறவுல ஈடுபட்டும் கூட அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், சண்டைகள்லாம் இருக்கே. அதை இந்த புத்தகம் எப்படி விளக்குது? அங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த ஆசிரியர் சொல்றாரு. தம்பதிகள் உறவுல ஈடுபடலாம், ஆனா அந்த பால் இன்பத்தை, குறிப்பா மனைவிக்கு கிடைக்க வேண்டிய அந்த உச்சக்கட்ட இன்பத்தை கணவன் உறுதி செய்யறதில்ல. ஓஹோ. பெரும்பாலான ஆண்கள் மனைவிய தனக்கு இன்பம் தர்ற ஒரு போகப் பொருள் மாதிரி தான் பாக்குறாங்கன்னு ஆசிரியர் வருத்தத்தோட குறிப்பிடுறாரு. இந்த மனநிலை ரொம்ப பரமலா இருக்கு. இப்படி மனைவிய ஒரு போக பொருளா மட்டும் பார்க்கறதால என்ன விளைவு வருது? உறவு வந்துட்டு ஒரு சைடுல மட்டும் சுயநலமா மாறிடுது. அப்படி ஆகும்போது அந்த ஆழமான அன்பை உண்டாக்குற கெமிக்கல் சரியா சுரக்காதுன்னு புத்தகம் சொல்லுது. சரி. அதனால அந்த பிணைப்பு ரொம்ப வீக்கா இருக்கும். இதோட விளைவாதான் சின்ன கருத்து வேறுபாடு கூட பெரிய சண்டையா மாறுது, குடும்ப வாழ்க்கை ஒரு போர்க்களமா மாறிடும்னு ஆசிரியர் எச்சரிக்கிறாரு. அந்த அன்போட கெமிஸ்ட்ரி நடக்கலன்னா ஃபவுண்டேஷனே ஆடிடும். சரி, கணவன் ஏன் இப்படி மனைவிக்குரிய இன்பத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான்? அறியாமை மட்டும்தானா, இல்ல வேற காரணமும் இருக்கா? புத்தகம் 3 முக்கிய காரணம் சொல்லுதில்ல. ஆமா, 3 காரணங்களை சொல்றாங்க. முதல்ல பாலியல் பத்தின அறியாமை. சரி, அது எப்படி? புத்தகம் சொல்ற மாதிரி பலாயிரம் வருஷமா பின் ஆணுக்கு அடிமை, அவனோட தேவைக்கு மட்டும்தான் ஒரு கருத்து நம்ம சமுதாயத்துல ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமா. அதனால பெண்ணுக்கும் இன்பம் இருக்கு, அதை நாம பாத்துக்கணும்னு நிறைய ஆண்களுக்கு தோன்றதே இல்ல. அது ஒரு எப்படி சொல்றது, பழக்க தோஷமாவே ஆயிருச்சு. மரபணுவிலேயே பதிஞ்ச மாதிரி. ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த மனநிலை இப்ப இருக்கிற படிச்ச உரிமை பத்தி பேசுற பெண்களோட எதிர்பார்ப்போடு மோதுது. பெண்கள் மாறிட்டாங்க, ஆனா ஆண்கள் இன்னும் மாறலன்னு ஆசிரியர் சொல்றாரு. கரெக்ட். பொண்ணோட உடம்பு, உணர்வு, அவளுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கவோ கத்துக்கவோ ஆண்கள் முயற்சி பண்றதே இல்ல. இது முதல் காரணம். சரி. 2வது காரணம் வெக்கம்னு சொன்னீங்க. ஆமா.
மனைவிக்கு இன்பம் கொடுக்கணும்னு ஆசை சிலருக்கு இருந்தாலும் அதை எப்படி செய்யறதுன்னு தெரியாம இல்ல அதை பத்தி பேசுனா கேட்டா தான் ஆண்மைக்கு குறைச்சல்னு நினைச்சு தயங்குறது. ஓ, இதுவும் ஒரு காரணமா? மூன்றாவது? மூணாவது இன்னும் கொஞ்சம் ஆழமானது. ஆணாதிக்க சிந்தனை. அதாவது ஆணா பிறந்துட்டோம், அதனால நமக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு எண்ணம். பொண்ணோட உடம்பு, மனசு, அவளோட பாலியல் தேவை பத்தி ஒண்ணுமே தெரியாமலே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறது. அதுலயும் குறிப்பா ஆபாச படங்களை பார்த்து அதையே நம்புறது பெரிய தப்புன்னு புத்தகம் சொல்லுது இல்லையா? நிச்சயமா. ஆபாச படங்கள்ல காட்டுறது பெரும்பாலும் பொண்ணுக்கு உண்மையான உச்சக்கட்ட இன்பம் தராதுன்னு ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. பாலுறவுங்கிறது வெறும் உடல் செயல் இல்ல. ம். அது மனசும் உடம்பும் சேர்ந்து விளையாடுற ஒரு விளையாட்டு மாதிரி. மத்த விளையாட்டுக்கு எப்படி பயிற்சி வேணுமோ அதே மாதிரி இதுக்கும் புரிதல், அறிவு, பயிற்சி வேணும். ஆனா அறியாமை, வெட்கம், ஆணாதிக்கம் இந்த 3 காரணத்தால கணவன் மனைவிய ஒரு போக்கு பொருளா பார்க்கறான், அந்த அன்போட கெமிஸ்ட்ரிய மிஸ் பண்றான்னு புத்தகம் வாதாடுது. சரி, இந்த பாசிட்டிவான பார்வைய சொன்னதுக்கு அப்புறம் பாலுறவு பத்தி பரவலா இருக்கிற நெகட்டிவ் கருத்துக்களை ஆசிரியர் எப்படி எதிர்கொள்றாருன்னு பார்க்கலாம். நிறைய இருக்கே. அசிங்கம், அருவருப்பு, அற்பம், பாவம், மிருகத்தனம், உடம்புக்கு கெடுதல்னு. ஆமா, நிறைய இருக்கு. இந்த வாதங்களை ஆசிரியர் எப்படி பார்க்கறாரு? முதல்ல அசிங்கமானதுங்கிறத எடுத்துக்கலாமா? இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கழிவுகளை வெளியேற்றுற உறுப்புகள் இதுல சம்பந்தப்படுறதால அசிங்கம்னு. ஆனா ஆசிரியர் இதை மறுக்கிறாரு. எப்படி? 1, இன்பத்தை உணர்றது மூளை, அந்த உறுப்பு இல்ல. 2, பாலியல் ஞானம் தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு முழுசுமே இன்பம் தருங்கிறாரு. அப்போ உடம்பே அசிங்கமா? 3வது, உயிர் உருவாகிற செயல், அது எப்படி அசிங்கமா இருக்க முடியும்? இது கடவுளையே கேள்வி கேட்கற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. சரி, அடுத்தது அருவருப்பானதுங்கிற உணர்வு. இது கொஞ்சம் மனசு சம்பந்தப்பட்டது மாதிரி தெரியுதே. நிச்சயமா, வேர்வை, எச்சில் மாதிரி சில விஷயங்கள் சிலருக்கு அருவருப்பா தோணலாம். அதுக்காக மனுஷ உடம்பே அருவருப்புன்னு சொல்லிட முடியுமா? இல்லையே. இதுவும் மனநிலையால வர்றதுதான், உண்மை இல்லைன்னு ஆசிரியர் சொல்றாரு. அப்புறம் அற்ப இன்பம், இது ஒரு சின்ன சந்தோஷம், இதுக்கு போய் இவ்வளவு முக்கியத்துவம் தேவையான்னு சொல்றாங்களே. இத ஆசிரியர் ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாரு. பாலுறவுல 5 புலன்களும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் இன்பம் பெறுது. இதுக்கு ஈடான ஒரு முழுமையான இன்பம் வேற எதுலயும் இல்லைன்னு சொல்றாரு. ஓஹோ. இதுவே அற்பம்னா அப்போ எது புனிதமான பெரிய இன்பம்னு ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. சரி, இது ரொம்ப முக்கியமானது, பாவகரமானது. இது சமூகத்துல, மதத்துல எல்லாம் ஆழமா பதிஞ்சிருக்கே. இதை எப்படி ஆசிரியர் பார்க்கறார்? இந்த பகுதி ரொம்ப விரிவாவே அலசப்படுது. முன்னாடி மாதவிடாய் தீட்டுன்னு பெண்களை ஒதுக்குனது, விதவைங்க மறுமணம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்தது, இதெல்லாம் பாவமா பார்த்தாங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. யாரும் தண்டிக்கப்படல. அப்போ அது உண்மையான பாவம் இல்ல, வெறும் சமூக கட்டுப்பாடுன்னு தெரியுதில்ல. அதே மாதிரி பாலுறவு பாவங்கிறதும் காலப்போக்குல மாறிடும்னு ஆசிரியர் சொல்றாரு. இதுக்கு சயின்ஸும் சப்போர்ட் பண்ணுதா? ஆமா, இப்ப நவீன மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, பாலுறவுங்கிறது வெறும் இன்பம் இல்ல, அது உடம்புக்கும் மனசுக்கும் தேவையான ஆரோக்கியமான ஒரு செயல். டெய்லி பல் தேய்க்கிற மாதிரி டெய்லி உறவு கொள்றது நல்லதுன்னு சொல்ற அளவுக்கு அறிவியல் வந்துருச்சு. அது மட்டுமா, நம்ம புராணங்கள்ல கடவுள்கள், ராஜாக்கள் எல்லாரும் இல்லறத்துல இருந்ததா வரலாறு சொல்லுது. அவங்க கிட்ட போய் இது பாவம்னு சொல்ல முடியுமா? அதனால பாலுறவு பாவம்னு சொல்றவங்க கபட வேடதாரிகள், உண்மைய மறைக்கிறாங்கன்னு ஆசிரியர் சொல்றாரு. ஞானம்ங்கிறது நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம்னு ரெண்டா பார்க்காம எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கறது. சரி, அடுத்த வாதம் மிருகத்தனமானது. மிருகங்கள் இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தானே பயன்படுத்துது, மனுஷனும் அப்படிதானே இருக்கணும். இங்கதான் மனுஷனோட ஸ்பெஷாலிட்டியா இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு. மிருகம் இனப்பெருக்கத்துக்கு மட்டும் பண்றதால அதோட அறிவு ஒரு லிமிட்டோட நிக்குது. ஆனா மனுஷன் இன்பத்துக்காகவும் இத பண்றதால ஆமா, மூளையில நுண்ணறிவை தூண்டுற அந்த கெமிக்கல்ஸ் அடிக்கடி சுரந்து அவனை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. நெப்போலியன் ஹில் சொன்னதை கோட் பண்ணி, செக்ஸ் உணர்வு புனிதமானது, அது வெற்றியாளர்களை, ஜீனியஸ்களை உருவாக்குதுன்னு சொல்றாரு. ஓ, வரலாறுல கூட உதாரணம் இருக்கா? இருக்கு. இந்தியாவுல காமசூத்திரம், கஜுராஹோ மாதிரி விஷயங்களுக்கும் மேற்கு நாடுகளோட வளர்ச்சிக்கும் தொடர்பு படுத்தி பேசுறாரு. பாலின்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலத்துல சமூகம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாரு. மனுஷன் இனப்பெருக்கத்துக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணா அவன் மிருகமாகிடுவான், சமூகம் கெட்டு போயிடும்னு எச்சரிக்கிறாரு. சரி, கடைசியா உடல் நலத்திற்கு கேடுன்னு ஒரு கருத்து இருக்கே. விந்து விட்டவன் நொந்து கெட்டான்னு ஒரு பழமொழியே இருக்கே. ஆசிரியர் அந்த பழமொழியை கரெக்ட் பண்றாரு. கண்ட இடத்தில் விந்து விட்டவன் நொந்து கெட்டான்கிறது தான் சரின்னு சொல்றாரு.
ஓஹோ. அது மட்டும் இல்ல, விந்துவை வெளியேத்தாம அடக்கி வச்சா ஆணுக்கு புரோஸ்டேட் கேன்சர் மாதிரி பிரச்சனைகள் வரும்னு இப்ப சயின்ஸ் சொல்லுது. பாலுறவால உடம்புக்கும் மனசுக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குன்னு நவீன அறிவியல் சொல்றதையும் அதோட லிஸ்ட புத்தகத்துல வேற இடத்துல தரதாவும் ஆசிரியர் சொல்றாரு. ம். உடம்புக்கு கெடுதல்னு சொல்றவங்க இது மாதிரி நன்மை பட்டியலை தர முடியுமான்னு ஒரு சவாலும் விடுறாரு. ஆக மொத்தம் இந்த புத்தகத்தோட பார்வை என்னன்னா, பாலுறவுங்கிறது இயற்கையோட ஒரு வரம். அது அசிங்கமோ அருவருப்போ அற்பமோ பாவமோ மிருகத்தனமோ உடம்புக்கு கேடோ கிடையாது. இல்ல. அது வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பகுதி, அன்போட ஆதாரம், ஆரோக்கியத்தோட திறவுகோல். ஆக நாம இன்னைக்கு பார்த்த வரைக்கும் இந்த நூல் பாலுறவ கல்யாணத்தோட அஸ்திவாரமா பாக்குது. தம்பதிகளுக்குள்ளேய ஆழமான அன்பை வளர்க்கிற ஒரு முக்கிய காரணிய முன்வைக்குது. ஆமா, மனைவிய வெறும் போக பொருளா பார்க்காம 2 பேரோட இன்பத்துக்கும், குறிப்பா பெண்ணோட இன்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுது. அதே நேரம் பாலுறவு பத்தின பல தப்பான நம்பிக்கைகளையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேள்வி கேக்குது. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த நூலோட கருத்துக்கள் நம்ம சமூகத்துல ரொம்ப ஆழமா இருக்கிற பல எண்ணங்களை நம்பிக்கைகளை நேரடியா சவால் செய்யுது. ஆமா, நிச்சயமா. இது வெறும் செக்ஸ் பத்தி மட்டும் பேசல. அன்பு, மூளை கெமிஸ்ட்ரி, நுண்ணறிவு, தனிமனித உணர்வுகள், சமூக கட்டுப்பாடுன்னு பல விஷயங்களோட இதை கனெக்ட் பண்ணி பாக்குது. இது வெறும் உடல் சார்ந்த செயல் இல்ல, இதுக்கு சைக்கலாஜிக்கல், சோஷியாலஜிக்கல், ஏன் பயாலஜிக்கல் டைமென்ஷன்ஸ் கூட இருக்குன்னு உணர்த்த முயற்சி பண்ணுது. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. பாலுறவுங்கிறது உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது, கிட்டத்தட்ட ஒரு மருந்து மாதிரி நல்லதுன்னு நவீன அறிவியல் சொல்றதா இந்த நூல் சொல்லுது இல்லையா? இந்த ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். அதாவது வெறும் இன்பம் இல்ல குழந்தை பெத்துக்கிறதுங்கிறத தாண்டி நம்ம ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கிற ஒரு செயல்பாடுன்னு பாலுறவை பார்த்தா, அது பாலுறவை பத்தினா உங்களோட தனிப்பட்ட பார்வைய இல்ல உங்க அணுகுமுறையை ஏதாவது மாத்துமா? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது பத்தின உங்க எண்ணங்களோட அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம்.